வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது டெத் பை லைட்னிங் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமே 4 எபிசோட்ஸ் தான். ஒண்ணுமே 50 minutes to 1 hour டியூரேஷன். ஒரு மினி சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் யூஎஸ்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது யூஎஸோட 20th பிரசிடென்டா இருந்த கார்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு நபரை சார்ல்ஸ் அப்படின்ற ஒரு நபர் சுட்டு கொண்டு இருப்பாரு. எதுக்காக அந்த கொலை நடந்துச்சு, இவங்க 2 பேரோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றத பேரலா காட்டியிருப்பாங்க. கார்ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் தன்னோட ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருப்பாரு. திடீர்னு அவருக்கு ஒரு இன்வைட் வரும். அதாவது தன்னோட கட்சியோட பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை செலக்ட் பண்றதுக்கான ஒரு கூட்டம் நடக்குது. அதுல ஒரு மெம்பருக்கு ஆதரவா இவர் பேசணும் அப்படின்றதுக்காக போறாரு. இவர் பேசின பேச்சை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரே அந்த கேண்டிடேட்டா செலக்ட் பண்றாங்க. அவர் எப்படி பிரசிடென்ட் ஆனாருங்கிறது ஒரு தனி கதையா போயிட்டு இருக்கும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா சார்ல்ஸோட கதையை காட்டுவாங்க. இவர் ஜெயில இருந்து அப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு மேம்பட்ட லைஃப் வாழணும், டக்குன்னு முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷனோட இருப்பாரு. அந்த டைம்ல தான் கார்ஃபீல்டு பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆகிறத தெரிஞ்சுக்கிறாரு. சோ அவரோட கேம்பெயினிங்க்கு இவர் மறைமுகமா நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் எப்படியா ஜெயிக்க வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தீவிரமா மாறுறாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு நபர் எதுக்காக பிரசிடென்ட்டை கொலை பண்ணாரு, அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, அண்ட் பிரசிடென்ட்டுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே இந்த சீரிஸோட பிகினிங். அதாவது ஸ்டார்டிங்லேயே இது 2 பேரை பத்திய கதை. இந்த 2 கதையுமே பேரலா நரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த நரேஷன் உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. அண்ட் இந்த கதை நடந்த காலகட்டம், அதாவது 1880களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தை ரொம்ப சூப்பரா பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் அப்ப இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் அந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் செலக்ஷன் சீனு அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த போர்ஷன் அப்படின்றது ஒரு கதையோட ஹை மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சார்ல்ஸோட லைஃபை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய இடங்கள்ல நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ற மாதிரியான காட்சிகள் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட மூளையை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இதோட ஃபர்ஸ்ட் சீனே அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனா இருந்துச்சு. ஓவரால் ஒரு வித்தியாசமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ரொம்ப சூப்பரா கன்வே பண்ண ஒரு சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரிஸோட 3rd எபிசோட்லயே ஆல்மோஸ்ட் இவர் எதுக்காக கொலை பண்ண போறாரு அண்ட் எப்படி பண்ண போறாருன்றது வரைக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தேவையே இல்லாம ரொம்ப டிராக் பண்ணி நிறைய காட்சிகளை கொண்டு போயிருந்தாங்களோன்னு தோணுச்சு. சொல்ல போனா 4 எபிசோட்ஸ் அப்படின்றது கிறிஸ்பியரான டியூரேஷன் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்கான கண்டென்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஓவரால் ஒரு வித்தியாசமான சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அடல்ட் சீன்ஸ் அப்படியே கிளிம்ஸ் மாதிரி வந்து போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.